இங்க இறந்து போன ஒரு பொண்ணோட பாடிய தூக்கும்போது திடீர்னு அசைஞ்சிருது. அதனால அப்படியே அத கீழ போட்டுட்டு வெளிய ஓடி வந்துர்றாங்க. இந்த விஷயத்த வெளிய சொன்னதும் ஒருத்தன் உயிர் இருக்கான் அப்படின்னு போய் செக் பண்ணி பார்க்குறான். ஆனா உயிர் இல்ல. வெளிய வந்து நீங்க தான் சரியா தூக்கி இருந்திருக்க மாட்டேங்கடா, வாங்க தூக்கலாம் அப்படின்னு உள்ள போனா படுத்துக்கிட்டு இருந்த அந்த பாடி இப்ப எந்திரிச்சு உட்கார்ந்துருது. அத பார்த்து பயந்து அங்கிருந்த அத்தனை கூட்டமே பயந்து ஓடிடுறாங்க. பிரச்சனையை தீர்க்கறதுக்காக சாமியார கூட்டிட்டு வந்தா அவரே என்னால இது முடியாது அப்படின்னு அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுடைய அப்பா இயற்கையா சாகல, தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்றாரு. விஷயம் தெரிஞ்சதும் போலீஸ் அங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக நாங்க பாடி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு இன்னும் சில பேர்த்த கூப்பிட்டு அந்த பாடியை தூக்குறாங்க. ஆனா இந்த தடவை தூக்குன உடனே கட்டல் உடைஞ்சு போயிருது. அது மட்டும் இல்லாம அந்த பாடி அந்த கட்டல்லையே அந்த இடத்துல மிதந்துகிட்டு இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னா அந்த பொண்ணை கொலை பண்ணதே அவங்க அண்ணன் தான். அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம் அவன் தங்கச்சிக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால இந்த கொலையை செஞ்சிருக்கான். இதை எப்படியோ போலீஸ் கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணுடைய ஆவி அங்கிருந்து போகுது.